மனிதர்கள் உங்களை பற்றி சொல்லுகிறது இல்லை, நீங்களே உங்களை பற்றி சொல்கிறீங்களே, அவ்வளோதான், கதை முடிஞ்சிச்சு, எனக்கெல்லாம் பிள்ளை பிறக்குமா, நான்லாம் எலும்புவேனா, என் பிள்ளைங்களாம் நல்ல நிலைமைக்கு வருவாங்களா, என் வாழ்க்கையெல்லாம் மாறுமா? உங்கள் மனது எதை சொன்னாலும் நான் சொல்லுவேன், இந்த வசனம் என்ன சொல்லுதோ அதான் நடக்கும். தேவன் தன்னுடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் இந்த பூமியில நீங்க எதை பார்த்து வியந்தாலும் அந்த வியப்புகளுக்கெல்லாம் மேலான ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த வேதம் தான். இந்த உலகத்தில் இருக்கிற பயங்கரமான அதிசயங்களுக்கு முன்பாக போய் நின்று அதை நீங்க பார்த்தாலும், கர்த்தரால் படைக்கப்பட்ட மலைகள், ஆறுகள், எதை பார்த்து நீங்க வியந்தாலும் நான் உங்களை சேலஞ்ச் பண்ண முடியும். உங்க கைகளில் இருக்கிற இந்த வேதம் தான் அந்த எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் வியக்கத்தக்க, பிரமிக்கத்தக்க அற்புதமான ஒரு சத்திய வசனத்தை. மலை மலையா, ஊர் ஊரா போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வேதம் ஆச்சரியமானது. தேனிலும் தெளித்தேனிலும் இன்பமான, விலையுயர்ந்த முத்துக்களை பார்க்கிலும் விலை ஏற பெற்ற ஒரு வேதத்தை கர்த்தர் நம்மை நம்பி கையில் கொடுத்துருக்கிறார். மனுஷன் சொல்றதை நம்புறீங்களா? மருத்துவர்கள் சொல்றதை ஒத்துக்கொள்ளுகிறீங்களா? உலகம் சொல்லுகிறபடி என் பிள்ளை இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏதோ டீச்சர் சொன்னாங்கன்றதுக்காக உங்க பிள்ளை கெட்டு போயிடும் நினைக்கிறீங்களா? கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? உலகம் சொல்லுகிற வார்த்தை உங்க காதுகளில் விழும்போது அது உங்க மனசை நொறுக்குச்சுன்னா நான் சொல்லுவேன், நீங்க ஓடி போய் கர்த்தருடைய சமூகத்தில் விழணும்.